பீஃப் கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4 வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், பீஃப் மசாலா பொடி. இது பீஃப். எப்படி பீஃப் கறி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போடலாம். தக்காளியும் கூடவே போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வைக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயம் தக்காளி வெந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கிலோ பீஃப் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், 3 ஸ்பூனு மல்லிப்பொடி, மல்லித்தூள், 1 ஸ்பூனு பீஃப் மசாலா, அதுக்கப்புறம் சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. எல்லாம் இதில் போட்டுக்கலாம். சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே பச்சை மிளகாவும் அரைச்சது, எல்லாம் இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு, அதனால் உப்பு போட வேண்டிய அவசியம். கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு 4 விசில் வச்சுக்கலாம். கறி வேகிற விதத்தில் பொருந்து இருக்குது. இலசான கறியாக இருந்தால் சீக்கிரம் வேகும். பார்க்கலாம். 4 விசில் வந்துச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்துச்சு, அதனால் உப்பு போட்டுக்கலாம். பின்ன கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை வாசனைக்காக இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னும் 1 விசில் கூட வச்சுக்கலாம். கேரளா ஸ்டைலில் நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. சோறு ஆக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். பின்ன 1 ஸ்பூன் நெய், சூடானதும் ஒரு இலை, பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 2 பூ எல்லாம் போட்டுக்கலாம். அது வெடித்ததும் வெங்காயம் போட்டுக்கலாம்.
ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம். சோறுக்கு தேவையான உப்பு. இப்போ கொதிக்கட்டும். கூடவே கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். கொதிச்சிச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அதில் எடுத்தது ஜீரக சம்பா அரிசி. நெய்ச்சோறு இங்கே ரெடி ஆகிடுச்சு. பீஃப் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க பரிமாறிக்கலாம். சோறும் பீஃப் குழம்பும் கூடவே தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிடணும். எல்லாருக்கும் இந்த சமையல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.